நண்பர்களே, நான் இப்போ செங்கல்பட்டுலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நண்பர்களே, வீட்டுக்கு போகிறதுக்குன்னா செங்கல்பட்டுலேருந்து மருவத்தூர் வீடு எனக்கு. மாமண்டூரில் வைகை ஹோட்டலுக்கு எதுக்காக நின்று ரோட்டில் நின்று பேசிட்டுருக்கேன்னா ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்றேன். நான் கடைசியாக போட்ட வாய்ஸ் குரலில் என்ன கேட்டிருப்பேன்னா, கல்ஃப் ரிட்டனாக இருக்கணும், அவங்க வந்து ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருக்கணும், நம்ம ஸ்லோவேனியா, ரொமேனியா, குரோஷியா இந்த 3 நாட்டுக்கு வேலைக்கு போக விரும்புகிறவங்களா இருந்து அங்கே உள்ள 1200 ரூபா சம்பளம், அந்த 1200 யூரோ, அதாவது 1,20,000 1,10,000 சம்திங், அந்த சம்பளம் ஓகே. நான் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டே 1 இயர் வேலை பார்த்துட்டு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன் அப்படின்றதுக்கு கம்ஃபர்டபுளானவங்களாக இருக்கணும். இது மாதிரி உள்ளவங்க எனக்கு ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரெஸ்யூம் அனுப்பிச்சிருந்தீங்க. எல்லா ரெஸ்யூமும் பார்த்தீங்கன்னா சாதா ரெஸ்யூமாக இருக்குது. கல்ஃப் ரிட்டனாக இருக்கீங்க, ஆனால் எல்லாருமே யூரோபாஸ் மாடலில் சிவி இல்லாமல் சாதா ரெஸ்யூமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெஸ்யூமை யூரோபாஸ் மாடலை ரெடி பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. எதுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டு நான் தூங்க போகிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று காலைல 7 மணிக்கு நான் டியூட்டி ஏறினேன். இன்னைக்கு காலைல 7 மணி வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டிரைவர்கிட்ட மாற்றி ஒரு நேரத்தில் அவர் இருக்கிற 16 வீலையும் தட்டி பார்த்தா ஒரு டயர் பஞ்சரு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு போய் அந்த டயரை பஞ்சருக்கு கழட்டினா ஒரு பக்கம் ஏர் ஃபால்ட்னால வெடிச்சு போயிருந்துச்சு. அதை டயர் அப்புறம் 2 டயரும் செட்டாக தான் மாற்றணும்னு அவருக்கு டயர் எல்லாம் கொண்டு வர வச்சு மாற்றி விட்டு கிளம்புறதுக்கே நான் 11:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போக 1000, குளிச்சுட்டு படுக்க 2000 சாப்பிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று காலைல 7 மணிலேருந்து இப்போ மத்தியானம் 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் நான் தூங்கலை. படுத்தேன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு தெரியாது. இது வரைக்குமே 20 பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் சொன்ன அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி சொன்ன பல பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரோபாஸ் மாடல் ரெஸ்யூம் இல்லை. கல்ஃப் ரிட்டனாக இருக்கீங்க, வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, யூரோபாஸ் மாடல் ரெஸ்யூம் இல்லை. யூரோபாஸ் மாடல் ரெஸ்யூம்லாம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு ஏற்கனவே அனுப்பிச்சவங்களை விட்டுருங்க. அனுப்பாதவங்களா தான் எனக்கு ஒவ்வொருத்தராக ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் என்கிட்ட இந்த ரேட்டுக்கு கோட் பண்ண 2,80,000 தான். அதுவும் நல்லா சொல்கிறத புரிஞ்சுங்க, 3.5 லட்சம் வாங்கிட்டு இதே வேலைக்கு அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஏஜென்சி. அவங்க அந்த 3.5 லட்சம் அல்லாமல் நீங்கள் வந்து விஎஃப்எஸ் போகும்போது உள்ளே கட்டுற பணம்லாம் உங்களுது, அதுக்கு ஒரு 20,000 ஆகும். அதையும் கணக்கு பண்ணால் 370 ஆகுது. ஸோ 370 எங்கே இருக்குது? நான் சொல்கிறது 280. நீங்கள் விஎஃப்எஸில் உள்ள கட்டுற பணத்தையும் சேர்த்து இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட்டு 280ங்கும் போது 90,000 ரூபா குறையுது. இந்த விஷயத்தில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி விரும்புகிறேன். நம்ம ஒரு 1050 சப்ஸ்கிரைபரோட யூடியூப் சேனலில் இருக்கிறபோது, ஒரு 550 மெம்பர்ஸாக வாட்ஸ்அப்பில் இருக்கும்போதே 3.5 லட்சம் கோட் பண்ணுற ஒரு ப்ராசஸ்ஸு இந்த லெவலில் இருக்கும்போதே நம்மளுக்கு 280 முடியுது. அப்போ நாளைக்கு நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபராகவும் 1000 வாட்ஸ்அப் குரூப் மெம்பராகவும் 5000 சப்ஸ்கிரைபர் ஆகுனா இதே ப்ராசஸ்ஸு 2.25 முடியலாம். அது எதிர்காலத்தில் நடக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ மறந்துடாதீங்க, நான் கேட்டபடி எல்லாருமே அனுப்பிச்சி விடுங்க. நான் என் சூழலை சொல்ல தான் இந்த வீடியோ எடுக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. என் சூழல் இப்படி இருக்குது. நான் டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கேன் கிடையாது. நான் வந்து 4 பேரை வேலை வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்டலாம் வாங்கி இதை பண்ணுறவன் கிடையாது. நானும் உங்களை போல ஒரு டிரைவர். நான் கேட்டது பிரகாரம் யூரோபாஸ் மாடல் சிவி அனுப்புங்க. நான் சொன்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளை காலைல என்கிட்ட அந்த ரேட் கோட் பண்ணவங்களுக்கு அவங்க நம்பிக்கையான இடம்ன்றதை நான் உறுதி பண்ணிக்கிட்டேன். ரெஃபரன்ஸ் இருக்குது. நாளை காலைல இந்த ரேட்டு கோட் பண்ணவங்களுக்கு உங்களோட எல்லா ரெஸ்யூமையும் ஒன்றா கேண்டிடேட் 1, கேண்டிடேட் 2, கேண்டிடேட் 3 எல்லாத்தையும் வரிசையாக அனுப்புகிறேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க எதெல்லாம் செலக்ட்னு சொல்கிறாங்கள வச்சு எனக்கு ஒரு ஐடியா வந்துடும், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்களே பேசுங்க. நல்லபடியாக நடந்ததுன்னா இது பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கும். ஃபியூச்சரில் நாம் 1000 வாட்ஸ்அப் குரூப் மெம்பர் ஆனதுக்கப்புறமும் ஒரு 2000 தாண்டி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறமும் இந்த 280 2.25 குறைவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னொரு ஏஜென்சி இவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இன்னும் ரேட்டு கம்மியாக பண்ணுவோம், நிறைய கேண்டிடேட்ஸ் தருவாங்க அப்படின்னு கூட நம்மளுக்கு ஆஃபர் பண்ணலாம். ஏன்னா நாம் லாபம் நமக்கு இல்லாத ஒரு ட்ரஸ்ட்டு தமிழ் ட்ரக்கர்ஸ் கிளப், நாம் லாப நோக்கம் இல்லாத ஒரு அசோசியேஷன். அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வீட்டுக்கு போய்ட்டு தூங்கிடுவேன். எல்லோரும் ரெஸ்யூம் அனுப்பிச்சுடுங்க. சிவி மாடல் இல்லாதவங்க இந்த வீடியோ கீழே நான் சிவி நம்பரை ரெடி பண்ணுற ஒரு நம்பருக்கு போடுறேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கான்டாக்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு உங்கள் சிவி யூரோபாஸ் மாடல் சிவி, அது கீழே பாஸ்போர்ட்டு, அது கீழே எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒன்றா வச்சு ஒரே பிடிஎஃபாக அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? பாய்.